எங்க பார்த்தாலும் போதை பொருள், கஞ்சா விற்பனை, பெண்கள் இரவுல நடந்து போக முடியல, கஞ்சா போதையில தள்ளாடி பெண்கள்கிட்ட பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு சர்வசாதாரணமா தமிழகத்தில் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினால இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு இல்ல, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இன்னும் சொல்ல போனா காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல. இந்த ஒரு மாதத்துக்கு முந்தி சென்னைக்கு அருகில் ஆவடியில் 2 காவல்துறை சேர்ந்த இருசக்கர வாகனத்தில் போயிட்டு இருக்காங்க. 2 காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு இருசக்கரத்தில் வாகனத்தில் போயிட்டு இருக்காங்க. காவலர் வழியில ரவுடிகள் நிறுத்தி பைக் பிடிக்கிட்டு போயிட்டான். யாரு? போலீஸ்கார்ட்ட பைக் பிடிக்கிட்டு போயிட்டான். அப்புறம் எங்க போய் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? எப்படி போலீஸ் போய் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க? இன்னொன்று, திரு கனிமொழி அவர் பொதுக்கூட்டம் நடந்தது சென்னையில். அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு பெண் காவலர் பாதுகாப்பு நிற்கிறாங்க. திமுக கட்சி சேர்ந்தவங்க அந்த அம்மாவுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து அந்த அம்மா போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்து 2 நாட்கள் புகாரை பதிவு செய்யல, வழக்கு பதிவு செய்யல. பிறகு ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வந்த செய்தி அடிப்பில் நான் கண்டன அறிக்கை விட்டேன். அதுக்கு பிறகுதான் வழக்கு பதிவு செய்யறாங்க. காவல்துறையில் பணிபுரிகின்ற பெண் காவலருக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்றால் நாம் வீட்டில் வாழ்கின்ற பெண்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது என்பது கேள்விக்குறியாயிட்டு இந்த ஆட்சியில். இதெல்லாம் நடந்த சமாச்சாரத்தை சொல்றேன். பிறகு முதியோர்கள் எங்கேயாவது வசிக்கிறான்னு வச்சுங்க, அங்க பார்த்து அந்த முதியோர்கள் குறி வச்சு கொடூரமான முறையில் கொலை செஞ்சாங்க. பல பேர்த்த அப்படியே முகத்தை வெட்டி சிதைச்சு பவுனை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க, பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. அதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆண்ட காரணத்தினால நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, விலைவாசி விஷம் போல் உயர்ந்து விட்டது. அதே போல தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்த உடனே நான் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் உயர்த்தினாங்க. உயர்த்திருக்காங்களா? ஏமா உயர்த்தல? பொய் தானே. இப்படி ஏழை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மறந்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அப்புறம் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண்களுக்கு ஊதிய உயர்வுனாங்க, கொடுத்தாங்களாமா? அதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் நாமம் போட்டாங்க, பெரிய நாமமா போட்டார் ஸ்டாலின். இப்போ ஏதோ பேசுறார், ஊரூரா போய் பேசிட்டு இருக்கார். என்ன, நாங்க குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குறோம். நீங்க எங்க கொடுத்த? நாங்க கஷ்டப்பட்டு போராடி அதுக்கு பிறகு கொடுத்த, உடனே கொடுக்கலையே. 27 மாதம் நான் 3 முறை சட்டமன்றத்தில் இதுக்காக குரல் கொடுத்தேன். நீங்க தேர்தல் அறிக்கையில் மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்போன்னு வாக்குறுதி கொடுத்து ஓட்டுகளை வாங்கி முதலமைச்சர் ஆயிட்டீங்க. ஆனா ஓட்டு போட்ட மக்கள் இன்றைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, இதை கொடுத்தே தீர வேண்டும் என்று நான் உட்பட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசணும். வேற வழி இல்லாம 27 மாதம் கழிச்சு தான் இந்த மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தார், குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். இதே கர்நாடகாவில் 4 மாசத்துக்கு முந்தைய தேர்தல் நடந்தது, அங்கே இதே மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்து 2 மாதத்தில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் அவர் கொடுத்த வாக்குறுதிப்படி கொடுக்கிறாங்க. அப்ப 2 மாசத்துல கொடுத்தாங்க, நீங்க 27 மாசம் கொடுத்தீங்க. அப்படின்னா 27 மாசத்துக்கு 27,000 ரூபாய் கிடைச்சிருக்கணும்ல? இல்லையே.